டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருப்பீங்க வீட்டில் இல்லையா? அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் நான் என்ன சொல்கிறேன் என்னன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். இப்போ நீட் 2024 கவுன்சிலிங் ரொம்பவே லேட் ஆச்சு. நீங்கள் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு அட்மிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அந்த கவுன்சிலிங்காக போய் அதில் வெயிட் பண்ணி கொஞ்சம் டைம் லாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே படிக்கலாமே அப்படின்னு சொல்லி படிச்சுட்ருப்பீங்க. சில பேர் ஒரு வருஷம் ரெசிடென்ஷியலாக இன்ஸ்டியூட்டில் தங்கி படிச்சிருந்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர், அல்லது சில பேர் 2 வருஷம் கூட ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் தங்கி படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு யோசனை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேருக்கு ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் தங்கி படிச்சிட்டோம், எல்லா பாடத்தையும் நடத்திட்டாங்க, நல்லாவே நடத்திட்டாங்க, அதே சிலபஸ் தான் மறுபடியும் வரப்போகுது, மறுபடியும் ஒரு தரம் எனக்கு கிளாஸ் தேவையில்லை, இன்னொரு தரம் நான் போய் சேர்ந்து இன்னொரு தரம் இன்ஸ்டியூட்டில் படிக்க வேண்டிய தேவையில்லை, நான் தான் படிக்கணும், அது வீட்டிலே இருந்து நான் படிக்கிறேன், நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தியரிலாம் நல்லா படித்து நல்லா அருமையாக நானே செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன், நல்ல மார்க் வாங்கிடலாம், அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் செலவுலாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதனால நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு வந்திருப்பீங்க. அப்சல்யூட்லி திஸ் இஸ் கரெக்ட், நத்திங் இஸ் ராங். பட் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, நமக்கு முன்னாடியே பாடம்லாம் நடத்தியாச்சு, 1 வருஷத்துக்கு 2 வருஷம் நம்ம கவனிச்சிட்டோம், நமக்கு இப்போதைக்கு நடத்த வேண்டியதில்லை, நம்ம படிக்கலாம். அப்சல்யூட்லி ரைட். ஆனால் நம்ம படித்து நம்ம முடிக்கும் பொழுது, அடுத்த லெசனுக்கு போகும்பொழுது, நம்ம ப்ரீவியஸ் லெசன் நல்லா படிச்சிட்டோமா, இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாமா, நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாம் தெளிவாக படிச்சிட்டோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் அண்ட் இவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சரியாக படிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு அதே லெசனை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தவறு. நமக்கெல்லாம் தெரியும் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் அடுத்த லெசனுக்கு போயிடுறதுமே தவறு தான். ஸோ வேர் ஆர் வி, நம்ம நல்லா படிச்சிட்டோமா, நம்ம எத்தனை மார்க் இப்போ வாங்குகிறோம்? இப்போ ஒரு 180 மார்க்குக்கு ஒரு யூனிட் டெஸ்ட் வச்சா நம்ம 180 வாங்குவோமா, 175 170 வாங்குவோமா, இல்லை கம்மியாக வாங்குவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் யாராக இருந்தாலுமே ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை ரொம்ப அருமையான ஒரு டெஸ்ட் பிளான், நாமினல் ஃபீஸ் கண்டிப்பாக தேவைங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பிளான் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு லாஸ்ட்டு ஒரு 7-8 வருஷமாச்சு தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டு, அதில் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட்டுக்காகவே ஒரு பேட்ச் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த பேட்ச் தான் நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் 2025 சக்திஸ் சூப்பர் ஸ்டடி பிளான். அதாவது இந்த ஸ்டடி பிளான் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதுனால அதை சூப்பர் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது, ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் பாருங்கள். இது துவங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி துவங்குது. ஜனவரி 2ஆம் தேதி துவங்குது. ஓகேயா? த டேட் இஸ் தேர், ஜனவரி 2ஆம் தேதி. இது என்னன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் கேலண்டர் பற்றி நம்ம பேசுகிறோம். அதில் இப்போ நம்ம பேசுகிறது ஃபேஸ் 1, ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அது என்ன அப்படின்னா 81 சாப்டர்ஸ் இஸ் த டோட்டல் போர்ஷன். நம்மளுடைய சிலபஸ் எல்லாருக்கும் தெரியும். 28 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ், 21 சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்டனி ஜுவாலஜி புட் டுகெதர் 32 லெசன்ஸ். ஒரு 6 லெசன் டெலிட் ஆயிடுச்சு பயாலஜியில், ஒரு 9 லெசன் டெலிட் ஆயிடுச்சு கெமிஸ்ட்ரியில், உங்களுக்கே தெரியும். ஸோ டோட்டல் எவ்வளவு? 81 சாப்டர்ஸ். இந்த 81ங்கிற நம்பரை பார்க்கும்போதே அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு என்னோட பிளான் 9 into 9 81. இந்த ஃபர்ஸ்ட் 9 சாப்டர், அப்புறம் 9 சாப்டர், அது மாதிரி நம்ம எழுத போகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது த டே பிளான், எவ்ரி டே வாட் யூ ஹாவ் டு டூ அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த டெஸ்ட் பிளான் ரெசிடென்ஷியல். ஓகேயா? இது ஆன்லைனில் இல்லை, இது பேப்பர் பென் டெஸ்ட்டு தான். கவர்மெண்டில் ஆன்லைன் பரீட்சை வைக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கோச்சிங் இது எப்படி அப்படின்னா ரெசிடென்ஷியல் பேப்பர் பென் டெஸ்ட் பிளான் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, காலைல 7 மணிக்கு எந்திரிக்கணும், 7 to 8 குளிச்சு ரெடி ஆகணும், 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட், ½ an hour டைம், 8:30 கிளாஸ் ரூமில் அசம்பிள் ஆயிடுறோம். வித் டீச்சர்ஸ் சப்போர்ட் யூ ஆர் ஸ்டடியிங் ஃபிசிக்ஸ். இது ஒரு 4 மணி நேரங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டடி.
8:30லேருந்து 12:30 ஃபிசிக்ஸ் தரவாக படிச்சுட்டு உடனே டெஸ்ட்டு. ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான், சரியா? ஒரே ஒரு லெசன் மட்டும் படிக்கிறோம், படிச்சுட்டு அந்த லெசனில் டெஸ்ட் எழுதுகிறோம். ஓகே, டெஸ்ட்டுன்னா 45 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம். அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு சாப்பிட போயிடுறோம். சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, தரவாக கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறோம். ஒரே ஒரு லெசன் தான், 4 hours படிக்கிறோம். கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வில் பி தேர் இன் த கிளாஸ் ரூம். டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்க முடியும். ஒரு டீ பிரேக் 4:30 மணிக்கு வருது, இங்கேயும் ஒரு டீ வருது. அப்புறம் கெமிஸ்ட்ரி டெஸ்ட், அது 1 மணி நேரம் 45 கொஸ்டின். டைம் வந்து 6:30 to 7:30 டெய்லி. இந்த கெமிஸ்ட்ரி டெஸ்ட் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எல்லாமே நம்மளுடைய ரெசிடென்ஷியல் இது எப்படின்னா, கிளாஸ் ரூமு, நம்ம தங்குற ரூமு, நமக்கு டின்னர் சாப்பிட்றது, அது டைனிங், பாத்ரூம் எல்லாமே ஒரே கேம்பஸ் தான். அதனால் வெளியில் போகிறது வர்றதெல்லாம் இல்லை. டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடுறோம். வந்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 பயாலஜி, அது ஒரு 4 hours. பாட்டனியில் ஒரே ஒரு லெசன் படிப்பீங்க, இல்லாட்டி ஜுவாலஜியில் ஒரே ஒரு லெசன் படிப்பீங்க, அவ்வளோதான். சின்ன லெசனாக இருந்தால் 2 லெசன் படிப்பீங்க. இதுவும் பயாலஜி டீச்சர் கூடவே இருப்பாங்க. 12 மணிக்கு படித்து முடிக்கிறீங்க. முடித்த உடனே பயாலஜி டெஸ்ட் நைட்டு 12 to 12:30. இது வந்து 30 minutes போதும் பயாலஜிக்கு. 45 கொஸ்டின் தான் அதுவும். அதை எழுதிடுறீங்க. அப்போ ஒரு சிங்கிள் டே ஒரு ஃபிசிக்ஸ் டெஸ்ட், ஒரு கெமிஸ்ட்ரி டெஸ்ட், ஒரு பயாலஜி டெஸ்ட், 180 மார்க்குக்கு எழுதிடுறீங்க. என்ன மார்க் என்னங்கிறதெல்லாம் உடனே ஸ்கோர் கார்டெலாம் திருத்தி உடனே மார்க்லாம் கீலாம் கொடுத்துருவோம். அந்த ஸ்கோர்லாம் போட்டுருவோம். உங்கள் மார்க் எவ்வளவுங்கிறத தாராளமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சக்தி நீட் அகாடமியில் ரொம்ப ஒரு அருமையான வெப்சைட் ஒன்று பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வித்தின் அ வீக் ஐ எம் கோயிங் டு லான்ச் தட் வெப்சைட். ஆல்ரெடி நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, shakti.neet.academy இருக்குது. இதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இந்த செகண்ட் லெவலில் பார்த்தா ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பரை வச்சு, அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்டை வச்சு பேரண்ட் வந்து மார்க்கை பார்த்துக்க முடியும். ஸோ எவ்ரி டே பேரண்ட் வந்து இந்த ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நேத்திக்கு ஃபிசிக்ஸ் டெஸ்ட், கெமிஸ்ட்ரி டெஸ்ட், பயாலஜி டெஸ்ட்டில் என் பையன் எவ்வளோ மார்க்கு, என் பொண்ணு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு அப்பா அம்மா வந்து வீட்டில் இருந்தே பார்த்துக்க முடியும். எவ்ரி டே இட் வில் பி அப்டேட்டட். சரியா? ஓகே. நைட்டு 1 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடலாம், 7 மணி வரைக்கும் தூங்கிடலாம். இந்த ஸ்லீப் வந்து ஒரு 6 hours தூங்கிடலாம். தென் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 9 சாப்டர். இந்த 9 எப்படி பிரிச்சிருக்கோங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். சரியா? இதெல்லாமே ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவேன். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பிளானர் இது தான். இந்த டெஸ்ட் பிளானரில் உங்களுக்கு இந்த இது சொன்னேன் நான், அந்த டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொன்னேன். அந்த டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு இதில் வந்த பிறகு இப்போ நான் காமிக்கக்கூடிய பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 9 சாப்டர் அப்படின்னா அது என்னென்ன உங்களுக்கு பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த புக்கில் நீங்கள் பார்த்துக்க முடியும். திஸ் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டைரி மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, எப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு டைரி. ஓகே. ஸோ ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் 9 சாப்டரில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஓகே. நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட்டை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வருது. அந்த 6ஆம் தேதி நம்ம எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதில் பாட்டனியில் உங்களுக்கு லிவிங் வேர்ல்டு மார்ஃபாலஜி வருது, ஜுவாலஜியில் பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அப்ளிகேஷன் வருது. அது மாதிரி ஒரு இதுவும் பிரிச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு 9 சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி என்ன பண்ணுறோம், மார்னிங் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, 8:30 to 12:30 யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் படிப்போம். அந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் டெஸ்ட் எழுதுவோம். ஒரு பொண்ணுக்கு, ஒரு கேர்ள் அப்படின்னா காவேரி கேம்பஸ், அந்த காவேரி கேம்பஸில் உள்ள டெஸ்ட்டு இப்படி இருக்குது. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வருது. மத்தியானம் படிக்கிற கெமிஸ்ட்ரி சம் பேசிக் கான்செப்ட் வருது. நைட்டு படிக்கிற பாட்டனி, லிவிங் வேர்ல்டு மார்ஃபாலஜி, இது 2ஆம் தேதி இதை படித்து எழுதி முடிச்சிடுறாங்க. தென் 3ஆம் தேதி அடுத்த லெசன் ஃபிசிக்ஸ், அடுத்த கெமிஸ்ட்ரி, அடுத்த ஜுவாலஜி. த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வில் பி அலாங் வித் தி சில்ட்ரன். இஃப் எனி டவுட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் தே வில் கிளாரிஃபை. தென் 4ஆம் தேதி என்னென்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், தெர்மல் ப்ராப்பர்ட்டி வருது. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். மறுபடி செகண்ட் ரவுண்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அப்போ ஒரு தரம் தரவாக படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுகிறோம். பட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, இன்னொரு தரம் அதை படிக்கிறோம், எழுதுகிறோம். அதே மாதிரி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 3ஆம் தேதி ஒரு தரம் படித்து எழுதுகிறோம், 5ஆம் தேதி ஒரு தரம் எழுதுகிறோம்.
அதே மாதிரி பயாலஜி பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்டு மார்ஃபாலஜி என்சிஆர்டி புக்கை நல்லா தரவாக படித்து ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம். 4ஆம் தேதி மறுபடியும் இப்போ என்சிஆர்டி புக்கு நம்ம எடுக்க மாட்டோம், ஃபுல்லாக கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பரீட்சையை எழுதுவோம். அதே மாதிரி ஜுவாலஜியவும் ஃபஸ்ட்டு கோட்டிங் செகண்ட் கோட்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ ஒரு பையனாக இருந்தால் இது டே ஸ்காலருக்கான கேம்பஸ் சத்திரம். ஒரு பையனாக இருந்தால் அட்மிஷன் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பஸ். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பஸில் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது அதே லெசன் ஒரு சைக்ளிக் ஆர்டரில், ஃபஸ்ட்டு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், அடுத்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், சம் பேசிக் கான்செப்ட், மறுபடியும் 3வது நாள் சம் பேசிக் கான்செப்ட், அதே மாதிரி தான் சேம் செட் ஆஃப் லெசன்ஸ். இதை முடிச்சுட்டு 6ஆம் தேதி அன்னைக்கு 9 சாப்டர் மாடல் எக்ஸாம். இந்த மாடல் எக்ஸாம் வந்து 180 கொஸ்டின்ஸ், 720 மார்க்ஸ், 230 to 530 மாடல் எக்ஸாம். அப்புறம் வீட்டுக்கு எதுவும் ஃபோன் பேசணும் அப்படின்னா ஃபோன் வில் பி ப்ரொவைடட் ஃபார் 1 hour டைம். சரியா? இது நடுவில் இந்த ஃபிசிக்ஸ் ஐபிஎல் அப்படின்னு ஒன்று வருது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு இதை நம்ம ஏன் எடுத்திருக்கோம், இன்டென்சிவ் ஃபிசிக்ஸ் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்திருக்கோம். இந்த ஐபிஎல் 1 அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் எழுதணும். இட்ஸ் அ ஸ்பீடு டெஸ்ட். 20 கொஸ்டின்ஸ் 20 minutes ஒன்லி. அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குறதுக்காக இந்த ஸ்பீடு டெஸ்ட். இதோட போர்ஷன் என்ன அப்படின்னா அதே போர்ஷன் தான், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், தெர்மல் ப்ராப்பர்ட்டி, மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதில் தான் இந்த ஐபிஎல் அப்படிங்கிறத நீங்கள் மார்னிங் எழுதுறீங்க. ஸோ தட் ஃபிசிக்ஸில் ஒரு ஸ்பீடை கெயின் பண்ணிக்கிறீங்க. தென் யூ ரைட் த மாடல் எக்ஸாம். இந்த மாடல் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் என்ன போர்ஷன், அந்த 3 லெசன் தான் போர்ஷன். ஓகேயா? சரி, இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பற்றி சொன்னேன். இதே மாதிரி தான் 9 டெஸ்ட்டும். ஓகே, ஐபிஎல் 1 அப்புறம் ஐபிஎல் 2 ஐபிஎல் 3 அப்படின்னு வந்துகிட்டு இருக்கோம். அது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எங்கே போகிறோம், 2வது டெஸ்ட்டு, 3வது டெஸ்ட்டு, 4வது டெஸ்ட்டு, 5வது டெஸ்ட் எல்லாம் தாண்டிடலாம். தாண்டிட்டு நம்ம 9வது டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ 9 into 9 81. ஸோ ஐ கோ டு 9th ஷெட்யூலுக்கு போய்க்கிறேன்ப்பா. ஓகே பாரு, இப்போ 9th ஷெட்யூலில் என்ன சார் அப்படின்னா அதே மெத்தடில் இப்போ பாக்கி இருக்கக்கூடிய பாடங்கள் செமிகண்டக்டர், ரே ஆப்டிக்ஸ், ரொட்டேஷனல் மோஷன், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் காவேரி கேம்பஸ் இது எழுதுகிறாங்க. அப்புறம் மொத்தமாக 3 சாப்டர் எழுதுகிறாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மறுபடி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் செகண்ட் டைம், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி செகண்ட் டைம் எழுதுகிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் ஈகோசிஸ்டம் ஃபஸ்ட் டைம், photosynthesis ecosystem second time, human health and disease biomolecule first time, human health and disease biomolecule second time. சரியா? இப்போ இதே பாடங்கள் இவங்களும் எழுதுவாங்க டே ஸ்காலர்ஸ், இவங்களும் எழுதுவாங்க பாய்ஸ். எல்லாருமா எழுதி முடிச்சுட்டு அந்த 9வது 9 சாப்டர், அதாவது சிலபஸே முடியுது. 9 into 9 81 ஃபைனல் 9 சாப்டர். மத்தியானம் 2:30 to 5:30 720 மார்க்ஸ் பரீட்சை. அருமையாக அந்த பரீட்சை எழுதுகிறாங்க. அந்த சமயத்தில் ஐபிஎல்ல 9வது மேட்ச் அந்த 2020 அதில் we call this as grand finals. அது வரும் செமிஃபைனல், குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனலுக்கு அப்புறம் கிராண்ட் ஃபைனல்னு வரும். தட் ஐ am going to tell you separately. ஓகே, இதெல்லாம் முடியுதுப்பா. 9 பரீட்சை முடிஞ்சிருது. ஸோ perfection is not attainable, but if we chase perfection we can catch excellence, of course. ஓகேப்பா, இந்த 9 into 9 81 முடிச்சுட்டு அப்புறம் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் படிக்க போகிறோம். இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபிசிக்ஸை மட்டும். ஃபிசிக்ஸில் என்சிஆர்டியில் 4 புத்தகம் கொடுத்துருக்காங்க. 11th 2 புத்தகம். அதில் ஃபஸ்ட்டு புக் எடுக்கிறோம், தரோவாக படிக்கிறோம். ப்ரீவியஸ் டே நைட்டு மார்னிங் எல்லாம் ஃபுல்லாக படிக்கிறோம். மத்தியானம் சாயங்காலமாக தான் பரீட்சை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வால்யூம் என்ன படிக்க போகிறோம், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷன். இந்த 7 பாடங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். தரவாக படிக்கிறோம், ஒரு பரீட்சை எழுதுகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 90 கொஸ்டினுக்கு 2.5 மணி நேரம் தான். முன்னாடி நான் 1.5 மணி நேரம் டெஸ்ட் டைம் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறோம், அவ்வளோதான். 45 கொஸ்டினுக்கு 1.25 மணி நேரம் தான். இப்போ 2.5 மணி நேரத்தில் 90 கொஸ்டின் எழுதுகிறோம். மறுபடியும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோம், அடுத்த வால்யூம் எடுத்துறோம். ஓகே, சொல்யூஷன், ஃப்ளூயிட், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, ஆசிலேஷன், வேவ்ஸ். 11th ஓவர். அடுத்த நாள் 26ஆம் தேதி 12th ஃபஸ்ட்டு வால்யூம் எடுத்துடுறோம்.
அப்புறம் 27ஆம் தேதி 12th செகண்ட் வால்யூம் எடுத்துடுறோம். எல்லாம் முடிஞ்சு சார். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஃபுல் ஃபிசிக்ஸ். இப்போ வந்து 4 புத்தகம் சேர்த்து மொத்தமாக 28 சாப்டர் அருமையாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு மாடல் எக்ஸாம் இன் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் 1 12லேருந்து 1 மணி நேரம் தான் டைம். இப்போ யூ ஹேவ் கெயின்டு சம் ஸ்பீடு. கட 45 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. 180 எவ்வளோ பேர் வாங்குறீங்க பார்க்க போகிறோம். அடுத்த டெஸ்ட் 2 6 மணிக்கு. அடுத்த நாள் மறுபடியும் ஃபிசிக்ஸ் தான். ஃபுல்லாக மறுபடியும் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம். டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 பக்காவாக 4 முறை ஃபுல் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கெமிஸ்ட்ரிக்கு போக போகிறோம். கீப் யுவர் ஐஸ் ஆன் த ஸ்டார்ஸ் அண்ட் யுவர் ஃபீட் ஆன் த கிரவுண்ட். எஸ், கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் 3 நாட்கள் ஒதுக்கிட்டோம். இப்போ நீங்கள் இன்ஆர்கானிக்கை தரவாக படிக்கிறீங்க. 90 கொஸ்டின் 360 மார்க். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2 hours எழுதுறீங்க. ஈவினிங் 5 to 7. அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2.5 மணி நேரம் 4:30 to 7 எழுதுறீங்க. ரைட்டா? இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், டிஎன்எஃப் பிளாக், கோஆர்டினேஷன், காம்பவுண்ட்ஸ், பி பிளாக், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இங்கே வந்துடுது. அது மாதிரி இங்கே ஆர்கானிக் வருது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வருது. இது முடித்ததுக்கு அப்புறம் 2 நாட்கள் வந்து ஃபிசிக்ஸ் மாதிரியே கெமிஸ்ட்ரிக்கு ஃபுல் கெமிஸ்ட்ரியை படிச்சிடுறீங்க. ஒரு மாடல் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 45 கொஸ்டின் 180 மார்க்ஸ் 1 hour டைம். காலைல ஒரு டெஸ்ட் பிஃபோர் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் ஒரு டெஸ்ட். அடுத்த நாள் மறுபடியும் கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும். காலைல ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட். கெமிஸ்ட்ரி தரோவாக படித்தாச்சு. ஒரு 3 நாட்கள் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் படித்தாச்சு. அப்புறம் 2 நாட்கள் ஃபுல் போர்ஷன் படித்தாச்சு. படிச்சுட்டு தென் பாட்டனிக்கு வரோம். பாட்டனியில் +1 பாட்டனியை தனியாக படிக்கிறோங்க. படித்து நல்லா டெஸ்ட் எழுதுகிறோம். பாட்னி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் 720 180 கொஸ்டின். +1 பாட்டனி மட்டும் 720 மார்க். 2 hours கடன்னு டிக் அடிச்சு கொடுக்கணும். அதாவது OMR பபிள் பண்ணி கொடுக்கணும். +2 பாட்டனி அடுத்த நாள் தரவாக படிக்கிறதுலாம் ஈவினிங் தான் பரிச்சை. காலையிலேருந்து படிக்கலாம், ப்ரீவியஸ் நைட்டு படிக்கலாம், காலைல படிக்கலாம், சாயங்காலமாக இந்த டெஸ்ட்டை முடிக்கணும். ஸோ பாட்டனிக்கு +1க்கு ஒரு நாள், +2க்கு ஒரு நாள், அப்புறம் ஃபுல் பாட்டனி 2 நாள். இதில் எத்தனை டெஸ்ட் அப்படின்னா ஃபுல் போர்ஷனில் டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் பாட்டனியில் டெஸ்ட்டு 45 கொஸ்டின் 30 நிமிஷம் தான் டைம். ஃபாஸ்ட்டாக எழுதணும். இதில் 4 டெஸ்ட்டு. 4 டெஸ்ட்னால் அதுவே உங்களுக்கு 720 மார்க் டோட்டலில் வந்துடும். ஸோ யூ ரைட் பாட்டனி 4 times ஆன் 9th March, அப்புறம் 10th March மறுபடியும் 4 times. ரைட்டா? பாட்டனி தரவாக பண்ணிட்டீங்க. தென் ஒன்லி ஒன் திங் இஸ் ரிமைனிங், தட் இஸ் ஜுவாலஜி. ஜுவாலஜியில் +1 போர்ஷன் அதே மாதிரி 11th March 1 day ஃபுல்லாக +1 ஜுவாலஜியை படித்து ப்ரீவியஸ் நைட்லேருந்து படித்து வந்து இந்த பரிட்சை எழுதிடுறீங்க. அப்புறம் +2 ஜுவாலஜி ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த பரிட்சை எழுதிடுறீங்க. ரைட்டா? எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபுல் ஜுவாலஜி பரிட்சை. ஃபுல் ஜுவாலஜி பரிட்சை ஒரு நாளில் 4 தரம் எழுதுகிறோம். அது மாதிரி அடுத்த நாள் 4 தரம் எழுதுகிறோம். அப்படியே அதே பாட்டனி மெத்தட் தரோ பண்ணிட்டோம். தரோ பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், பயங்கரமான ஒரு மாடலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் எல்லாமே சக்தி நீட் அகாடமி ஸ்டூடெண்ட் தானே. அவங்களுக்கு ஒரு அருமையான பரிசு எல்லாருக்கும் சேர்த்து தான். ஸோ நான் சொல்ல போகிற ஆம்பிஷன் வெரி பிக். ஆனால் ஒன்றால் அது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அது சொல்கிறேன். த டார்கெட் இஸ் பிக், பட் யுவர் கேப்பபிலிட்டி இஸ் பிகர். த ரிவார்ட் இஸ் த பிக்கஸ்ட். ஓகேயா? ஸோ நல்லா படிங்க. ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிறத வாங்குங்க. ஒரு கார் ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க என்கிட்டேருந்து. ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறீங்க. இஃப் யூ கெட் த ஸ்டேட் ஃபஸ்ட் யூ கெட் த கார், ஆர் இஃப் யூ டோன்ட் வாண்ட் த கார் யூ கெட் 5 lakh கேஷ் ப்ரைஸ். டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், இந்த ஃபுல் போர்ஷன் மாடல் எக்ஸாமுக்கு போகிறோம் சார். ஓகே, எத்தனை பரீட்சைகள் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 17ஆம் தேதி ஃபுல் போர்ஷன் மாடல். நீ அந்த புக்கு ஒன்று காமிச்சேன் பாரு. இந்த புக்கில் நீ எழுதிடுற உனக்கு என்ன டார்கெட் வரும், எவ்வளோ மார்க் நீ எய்ம் பண்ணுற, எவ்வளோ வாங்குற, அது உன்னுடைய ப்ரோக்ரஸ் கார்டு நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர. 17ஆம் தேதி மாடல் 1 எழுதிட்டு ஒரு 3 நாட்கள் 18, 19, 20ஆம் தேதி தான் அடுத்த மாடல். 3 நாள் படிச்சுட்டு அடுத்த மாடல். மறுபடியும் 3 நாள் 23ஆம் தேதி அடுத்த மாடல். மறுபடியும் 3 நாள் படிச்சுட்டு 26ஆம் தேதி அடுத்த மாடல். புரியுதா? அப்போ 3 days படிக்க டைம். 3 days படிக்க டைம். அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த மாடல் எக்ஸாம் வந்துட்டுருக்கு. ஒன்ஸு மாடலில் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏப்ரல் மாதம் 8வது மாடல்லேருந்து
ஒரு மாடலுக்கு 2 நாள். அதாவது 4ஆம் தேதி ஒரு பரீட்சைனா உடனே 6ஆம் தேதி, உடனே 8ஆம் தேதி, உடனே 10ஆம் தேதி, உடனே 12ஆம் தேதி, அடுத்து 14. ஆனால் ஒரு நாள் டைம் இருக்குது. 12 பரீட்சை 2 நாள், 13, 14 படிச்சுட்டு அடுத்த பரீட்சை 15, 16. ஸோ 2 நாள் இடைவெளியில் ஒரு பரீட்சை எழுதிட்டே வர. ஸோ 21 மாடல் எக்ஸாமை 30ஆம் தேதி எழுதி முடிச்சிடுறோம். சரியா? அப்புறம் பரீட்சை நெருங்கிருச்சு இல்லையா? ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அந்த ஃபார்ம்லலாம் எழுதி பார்க்குறது, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி நீட் எக்ஸாம். இஃப் டேட் இஸ் கன்ஃபார்ம், செம்மையாக போகிறோம், எழுதுகிறோம், கலக்கிறோம். இஃப் இட் இஸ் நாட் ஆன் 4th சம் அதர் டே, அந்த சம் அதர் டேயில் நம்ம கலக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நான் இடையில ஒரு ஐபிஎல்னு சொன்னேன்ல, அதை பற்றி இங்கே சொல்லியிருக்கேன். இன்டென்சிவ் ஃபிசிக்ஸ் லேர்னிங் ஃபஸ்ட்டு 9th சாப்டர் வரும்போது, இப்போ ஒரு 1000 ஸ்டூடெண்ட் ஓப்பனிங் டே அன்னைக்கு பரீட்சை எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் 512 பேர் 2வது லெவலுக்கு செலக்டட்பா. 2வது லெவலுக்கு செலக்டட். 2வது லெவலில் 50% கட் பண்ணுறோம். 512 பேர் பரீட்சை எழுதுகிறாங்க. அதில் 256 பேர் செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் IPL 3. அது என்ன ஆகிடும்? 128 ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? 64 ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? 32 ஆகிடும். இப்போ இது 32ன்னு வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்டூடெண்ட் டே ஸ்காலராக இருந்தாலும், பாயாக இருந்தாலும், கேர்ளாக இருந்தாலும், அந்த 32 பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்கல்ல, அவங்கள ஒரே ஹாலில் தான் இந்த IPL எக்ஸாம் வைப்போம். ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் எப்போதுமே, ஒரே ஹால். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னோட தான் எல்லோரும் எழுத ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி டைம் ஓவர் அப்படின்னா ஒரு 5-6 டீச்சர் இருப்பாங்க, டக்குன்னு பேப்பர் வாங்கிடுவாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் டைம் தான், அதில் எல்லாம் எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லை. கரெக்டாக அந்த 32 பேரில் யார் மார்க் அடிப்படையில் ஃபஸ்ட்டு 16 இடங்கள் பிடிக்கிறாங்க, அவங்க they will go to the next level. 16 சூப்பர் ஸ்டார்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் த 32 ஸ்டார்ஸ். ஓகே, அடுத்த வாரத்தில் என்ன சார் ஆகும் அப்படின்னா, அந்த 16 பேரில் 8 பேர், அதை தான் அந்த 16 பேரில் 8 பேர், அது குவார்ட்டர் ஃபைனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பேர்லேருந்து 4 பேர் செமிஃபைனல். அந்த 4 பேர்லேருந்து ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த ஒருத்தருக்கு 1+ மொபைல் ஃபோன், அதாவது ஒரு பிராண்ட் நியூ ரஃப்லி பட்ஜெட் அரௌண்ட் 20,000 rupees இருக்கும். அந்த மொபைல் ஃபோன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ அபவுட் த ப்ரோக்ராம். அந்த டெஸ்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாடல் எக்ஸாம்லாம் நடக்குதில்ல, அப்போ டீச்சர்ஸ் கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா, நல்ல டவுட்லாம் சொல்லி தருவாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இங்கே காமிக்கிறேன். இது என்ன டைம்ப்பா? 2:30. ஓகேப்பா, இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. 2:30. ஓகே, இப்போ நான் தான் அங்கே உட்காந்துருக்கேன். நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்காங்க. ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லிடுறேன். இது 2:30 PM-லாம் இல்லைப்பா, 2:30 AM, ஏர்லி மார்னிங் 2:30. அப்போ உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஸ்டடி ட்ரமண்டஸாக போயிட்டு நைட்டு 2:30 மணி, புரியுதா? அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் எஃபர்ட் வி டேக். ஓகேயா? செம்மையாக நீ படிக்கலாம், நிறையா டவுட்ஸ் கேட்டுக்க முடியும். நான் மட்டும் இல்லை, ஆல் டீச்சர்ஸ் வில் பி அவைலபிள். அந்தந்த சிலபஸ் இதுக்கு இருப்பாங்க. தென் மாடல் எக்ஸாம்னு வரும்போது எல்லா டீச்சர்ஸ் இருப்பாங்க. யூ கேன் கெட் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைட். ஓகே, ரைட். அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி மற்ற டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்ன, எல்லாமே ஓப்பன் சீக்ரெட். நத்திங் இஸ் ரெக்வயர்ட் டு பி கலெக்டட் ஆன் ஃபோன். நேரில் கேட்குறதுக்கோ ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கோ ஒன்றும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். என்னது? டெஸ்ட் பேட்ச் 2025 சக்தி சூப்பர் பிளான். ஓகே, இதில் நீட் 2024 பரீட்சையில், இட் மேபி யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இட் மேபி யுவர் செகண்ட் அட்டெம்ப்ட், நீட் 2024 500 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் மட்டுமே அட்மிஷன். சரி, அதாவது ஸ்டூடெண்ட் வர்றது டெஸ்ட்டுக்காக தான், ரைட்டா? அப்போ இங்கே வரும்போது ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருந்தால் தான் டெய்லி பேசிஸில் 3 டெஸ்ட் எழுத முடியும்.
கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வரும், அதெல்லாம் கேட்டுக்க முடியும், போய்கிட்டே இருக்க முடியும். சப்போஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீவியஸ்லி ஒரு 200 மார்க் 300 மார்க் வாங்கியிருந்தால் இப்போ இதை கோப்பப் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இந்த அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தட் 500 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்கு வர்றதன் மூலமாக டெஃபினெட்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்ங்கிறது கிடச்சிரும். 500 மார்க் வாங்கிட்டேன்னா அதுக்கான ப்ரூஃப் அதை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். என்னைக்கு சார் வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி 31 டிசம்பருக்குள்ளே வந்துடணும், அல்லது 1 ஜனவரி வந்துடணும். இதோட அட்மிஷன் ஓவர், அவ்வளோதான், அதுக்கப்புறம் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து கோச்சிங் ஆரம்பிச்சிருது. ஒரு ஓட்டப்பந்தயம்னா ஸ்டார்டிங்லேருந்து இருக்கணும். நடுவில் வந்து சார் நானும் பந்தயத்தில் சேர்ந்துக்கிறேங்க அப்படின்னு குறுக்க வந்து அந்த ரிப்பன் கட்டியிருக்கிற இடத்துல அங்கே வந்து குறுக்க வந்துடலாம் கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து ஓடி வரணும். ஸோ அதனால் 1ஆம் தேதிக்குள்ளே த ஷட்டர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் பை 1st ஈவினிங். அதுக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் போட்டுக்கணும், ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து பிரமாதமான ஒரு அனுபவம், அருமையான ஒரு டெஸ்ட் டெய்லி வந்து காலைல ஃபிசிக்ஸ் பரீட்சை, அப்புறம் கெமிஸ்ட்ரி பரீட்சை, அப்புறம் பயாலஜி பரீட்சை, அப்படி போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கை சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா விறுவிறுப்பாக படிக்கணும்டா, பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும்யா, கட் ஆஃப் ஏறிச்சுன்னா என்னையா பண்ணுறது அப்படி இப்படின்னு ஒரு டென்ஷனில் இருப்பீங்கல்ல, அந்த டென்ஷனுக்கு ஈக்குவல் எஃபர்ட், உழைப்பு, அதை வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரி சார், இதுக்கு என்ன ஃபீஸ்? 30,000 ரூபா ஃபீஸ். 30,000 ரூபா ஃபீஸ். நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, புத்தகங்கள் என்னென்ன கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். 30,000 ஃபீஸ். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணம். சரி, அகாமடேஷன். நான் திருச்சி தான் சார், எங்கள் வீடே இங்கே தான் சார். யூ கம் அஸ் அ டே ஸ்காலர். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் அ டே ஸ்காலர், யூ வாண்ட் ஹாஸ்டல் அப்படின்னா ஹாஸ்டலுக்கு வந்து 10,000 ரூபா மந்த்லி கட்டினா போதும். என்ன நீங்கள் கொடுப்பீங்க? அருமையான புத்தகங்கள், ஸ்டடி பண்ணி. இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னால் இந்த மாதிரி ஈஸி ஃபிசிக்ஸ், இது என்னுடைய புக். இது எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக, இதை வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஃபிசிக்ஸை படிக்கிறதுக்கு, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு புத்தகமாக இருக்கும். அது மாதிரி ஒரு லெசனுக்கும் ஒரு சின்ன மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு, அதுவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு காம்ப்ரிஹென்சிவ் அது இருக்கும். சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். தென் யூனிஃபார்ம் கொடுப்போம், பேக் கொடுப்போம். இப்போ நான் ஒரு டெஸ்ட் கேலண்டர்னு காமிச்சேன்ல, அதில் ஆக்சுவலாக 108 யூனிட் டெஸ்ட் வருது. நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா புரியும். 20 பார்ட் டெஸ்ட் வருது. இந்த ஃபிசிக்ஸ் பரீட்சை, கெமிஸ்ட்ரி பரீட்சை, பயாலஜி பரீட்சை, அந்த மாதிரி சப்ஜெக்ட் பரீட்சை வந்து 24 பரீட்சை வருது. தென் மாதிரி தேர்வுகள், மாடல் எக்ஸாம் 21 பரீட்சை வருது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம எழுத போகிறோம். இவ்வளவு பரீட்சைக்கும் தான் சேர்த்து தான் அந்த ஃபீஸ். அட்மிஷனுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் எய்தர் எனி ஒன் ஆஃப் திஸ். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய ஹெல்ப் தேவை இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் அண்ட் கிவ் அ கால். தேங்க்யூ.